சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய தமிழரசு கட்சியை உருவாக்க ரகசிய திட்டம், தமிழரசின் 6 எம்பிக்கள் ஆதரவு. இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்க தாயகத்தில் உள்ள புலம்பெயர் நாடுகள் மற்றும் இந்தியாவில் உள்ள தமிழ் தேசியவாதிகள் ஆலோசனை நடாத்தி வருகின்றார்கள். இதனிடையே தமிழரசு கட்சியின் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் இதற்கு உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்றவாறு இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. மேலும் விரிவாக பார்க்கையில், அரசாங்கம் இணையதளத்தில் அழகு குணசீலன் என்ற பெயரில் வெளியாகும் வெளிச்சம் என்ற தொடர் கட்டுரையிலேயே இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. புதிய தமிழரசு அப்புக்காத்து அரசியலுக்கு முடிவு கட்டுமா என்ற தலைப்பில் வெளியான இந்த கட்டுரையில், தமிழரசின் சமகால தலைமைகளால் அந்த கட்சி தப்பி பிழைக்க வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பும் நிலையிலேயே புதிய தமிழரசு ஒன்றை உருவாக்குவது குறித்து இலங்கை இந்திய புலம்பெயர் நாடுகளின் தீவிர தமிழ் தேசிய பக்தர்கள் இரவு பகலாக ஆலோசனைகள் செய்து வருகின்றார்கள் என்று தெரிய வருகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக பிரேம் சங்கர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி ஏற்பு என்ற ஒரு செய்தி, அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க முன்னிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக, தெல்லிப்பளை மருத்துவமனையில் பெண் மனநோயாளி வன்புணர்வு, மருத்துவமனை பணிப்பாளர் கைது. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையின் மனநல சிகிச்சை பிரிவில் பெண் நோயாளி ஒருவரை வன்புணர்ந்த குற்றச்சாட்டில் பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருத்துவ பணியின் துப்புரவு தொழிலாளி நேற்று செவ்வாய்க்கிழமை தெல்லிப்பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருமாறு, பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 2ஆம் திகதி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் திகதி விடுதியின் பின்புறத்தில் வைத்து மருத்துவமனையின் துப்புரவு பணியில் ஈடுபட்டவர் அவரை வன்புணர்ந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கைகளை தொடர்ந்து 36 வயது நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நேற்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வெளியாகிய செய்தி, அனுராதபுரம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் ஒருவர், 32 வயது மதிக்கத்தக்க மருத்துவர் ஒருவரை முன்னாள் படை வீரர் ஒருவர் வன்புணர்வு செய்திருக்கக்கூடிய சம்பவங்களையும் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். #we stand for death அப்படி என்ற மாதிரியும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நாங்கள் தொலைக்காட்சிகள்ல பார்த்த விடயங்களா இருக்கட்டும், அல்லது வேறு நாடுகள்ல கடந்த வருடம் இந்தியாவில் ஒரு மருத்துவரை வன்புணர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாடு என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படி என்றது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அது போக இந்த சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடிய நாட்டில் பல அரச ஊழியர்களாக இருக்கட்டும், ஏனைய குற்றங்கள் பற்றிய காணொலிகளாக இருக்கட்டும், எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு நாங்க மகளிர் தினம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டாடி ஒரு 4 நாட்கள் கூட கடந்திருக்க முடியாத நிலைமையில் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், பெண்களுக்கான பாதுகாப்புகள் என்னவாக இருக்கிறது? நாட்டில் ஒரு மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் அதிகாரிகள், பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிக்குள்ள, நாளாந்தம் வேலைகளுக்கு செல்லக்கூடிய, நாளாந்தம் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புகள் எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இன்னைக்கு சமூகத்துல பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எத்தனையோ கண்ணியமான ஆண்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான வெறி பிடித்த மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படி என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டது அப்படி என்று சொன்னால் இனிவரும் காலங்களில் இந்த குற்றங்கள் குறையும். எங்களுடைய தேசங்களில் எல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் மீது கை வைக்க முடியாத அளவிற்கு சட்டங்கள் இருக்கப்பட்டுதான் இருந்தது. தண்டனை என்று சொன்னால் இந்த தவறிற்கு இதை விட சிறந்த தண்டனை இருக்காது என்ற அளவிற்கு எங்களுடைய தேசங்களில் தண்டனைகள் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலையில் எத்தனை பேருடைய மகள்கள், எத்தனை பேருடைய சகோதரிகள், எத்தனை பேருடைய மனைவி,
எத்தனை பேருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், தவம் இருந்து பெற்ற பெண் பிள்ளைகள் ஒருவர் மருத்துவராக இருக்கிறாருன்னு சொன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அத்தனை வருட தவங்களுக்கு பிறகு ஒரு சேவை நோக்கம் கருதி அந்த துறைக்குள்ள வருகிறதுன்றது இப்படியான மனிதர்களால் சீர்குலைக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியான செய்திகளாக தையிட்டி விகாரை விவகாரம் நேரில் ஆராய்ந்து நியாய முடிவு, புத்த சாசன அமைச்சர் உறுதி என்ற ஒரு செய்தியும், புலமை பரிசில் மேல் மதிப்பீடு வெளியானது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி 2024 ஆண்டு செப்டம்பர் 15 நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையின் மீள் மதிப்பீடு பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்றவாறும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சி யாழில் கட்டுப்பணம் என்ற ஒரு செய்தி, உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி நேற்று செவ்வாய்க்கிழமை கட்டுப்பணம் செலுத்தியது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகர சபை மற்றும் 16 பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காகவே தமிழரசு கட்சி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மன்னார் காற்றாலை மின் திட்டம் மீள ஆரம்பிக்க அதானி விருப்பம். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்புதல்களின்படி செயல்பட தயாராக இருப்பதாக அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சிடம் தெரிவித்துள்ளது என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடமை முடித்து வீடு திரும்பிய பெண் மருத்துவர் வன்புணர்வு, சந்தேக நபர் முன்னாள் சிப்பாய் என்ற செய்தியும், தேர்தலுக்கு பின்னரே மேஜர் யார் என்று அறிவிக்கப்படும், தமிழ் அரசின் பதில் பொது செயலாளர் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பாடசாலையில் உணவு ஒவ்வாமையால் 54 மாணவர்கள் பாதிப்பு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கையில், பெண்களின் சேமிப்பு பழக்கமே பொருளாதாரத்தை வளர்க்கும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர். இன்று புலம்பெயர் மக்களிடம் கையேந்தி நிற்கும் போக்கு பெருகி வருகின்றது. அதிலும் இடையிலே புகுந்த யூடியூபர்ஸின் செல்வாக்குகளால் குடும்ப பெண்கள் தமது வறுமையை வெளிப்படுத்தி கையேந்தி நிற்கின்றனர். இந்த நிலை எங்களின் முன்னோரிடையே இருந்ததில்லை. பெண்களிடம் சேமிப்பு பழக்கத்தை கட்டி வளர்ப்பதன் மூலம் குடும்ப பொருளாதாரத்தையும் தேசத்தின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். இவ்வாறு தெரிவித்தார் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முதல்வர் சந்திரமௌலீசன் லலீசன் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் நகரில் நேற்று கையெழுத்து போராட்டம். மருந்துகள், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வட்வரியை நீக்க கோரி, பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க கோரி நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் நடமாடும் சேவை. இதுவரையில் பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யாத பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்குவதற்கான நடமாடும் சேவை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெறும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. டான் கல்வி டிவியின் அனுசரணையில் பூநகரி மாணவர்களுக்கான சேலமர்வு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக யாழ்ப்பாணத்தில் கனமழை, 2 குடும்பங்கள் பாதிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 5 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஹெஹலியவின் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் குறித்து 17 தீர்மானம் என்ற செய்தியும், அதிகாரம் அளித்த முகவர்களை நியமிப்பது குறித்து அறிவித்தல் என்றவாறும் உட்செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழில் ரூபாய் 20,000 லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியோடு, இளம் பெண் அவமதிப்பு, யாழில் யூடியூபர்ஸ் உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியல். யாழில் இளம் பெண் ஒருவரை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட யூடியூபர் உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், குறித்த யூடியூபர் உதவி செய்யும் காணொளிகளை தனது சேனலில் பதிவேற்றி வந்துள்ளார். அவர் ஒரு வீட்டிற்கு சென்று அநாகரிகமாக நடந்து கொண்ட காணொளி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இவ்வாறான பின்னணியில் அவர் உட்பட 4 கடந்த 9ஆம் தேதி அந்த வீட்டிற்குள் மீண்டும் சென்ற வேளை ஊர் இளைஞர்கள் அவர்களை மடக்கி பிடித்து இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
அவர்களுக்கு எதிராக போலீசாரால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சாதாரண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ரூபாய் 6000, படையினர் நடத்தும் முன்பள்ளிகளில் 30,000 சபையில் சுட்டிக்காட்டினார் கஜேந்திரகுமார் என்ற செய்தியும், நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு இதுவரை 10 பேர் கைது என்ற செய்தியும், தேர்தல் காலத்தில் போலீஸ் இடமாற்றம் சட்டவிரோதம் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வகுப்பில் மாணவிகளுடன் சேர்ந்து மாணவர்களை தாக்கிய ஆசிரியர், நுகேகொடை மற்றும் ஹம்பகா பகுதிகளில் தனியார் வகுப்புகளை நடாத்தும் ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தி அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளுடன் சேர்ந்து தாக்கும் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதனைத் தொடர்ந்து தெற்கு பிள்ளைகளைப் போல் வடக்கு கிழக்கு பிள்ளைகளும் தரமான கல்வி வேண்டும், துரைராசா ரவிகரன் சபையில் கோரிக்கை என்ற செய்தியும், சிறுமியை போலி அடையாளத்தில் வெளிநாடு அனுப்பிய முகவருக்கு 12 ஆண்டுகள் கடூழியம், கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெண் மருத்துவர் வன்புணர்வு, சந்தேக நபர் முன்னாள் சிப்பாய், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்துவிட்டு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, தையிடு திஸ்ஸவிகாரைக்கு நேரில் விஜயம் செய்து நியாயமான முறையில் தீர்வு வழங்குவேன், புத்தசாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவிப்பு. வலிவடக்கில் கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்கு நேரில் விஜயம் செய்து அங்கு காணப்படும் காணி பிரச்சனைக்கு நியாயமான முறையில் தீர்வு வழங்குவேன் என புத்தசாசன அமைச்சர் ஹெரிதினு சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது. அதே போல வலம்புரியினுடைய ஏனைய செய்திகளாக, அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம், இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவரால் கத்திமுனையில் அரங்கேற்றப்பட்ட கொடூரம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவரால் கத்திமுனையில் இக்கொடூரம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் 32 வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல பணிக்காக வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு 7 மணி அளவில் வைத்தியசாலையிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்துக்குள் நுழைந்த போது பின்னால் இருந்து வந்த நபர் திடீரென அவரது கழுத்தில் கத்திய வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வைத்தியரின் வாயை அவர் கத்த முடியாதபடி இறுக்கமாக கட்டிய சந்தேக நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்க சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடி இருக்கிறார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. பின்னர் சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் வைத்தியரின் கைத்தொலைபேசியையும் திருடி சென்றுள்ளார். சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வாட்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அங்கு தந்தைக்கு தொலைபேசி அழைப்படுத்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அனுராதபுரம் மாவட்ட அதிகாரிகள் நேற்று அனுராதபுரம் போலீசாரில் முறைப்பாடு அளித்தார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல அனுராதபுரம் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு, அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் நேற்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் உடன் நடவடிக்கை எடுக்க சபையில் சஜித் வலியுறுத்தும். கட்டமிடப்பட்ட செய்திகளாக, நீதிமன்றில் முன்னிலையாக மைத்திரிக்கு அறிவிப்பு என்ற செய்தி, கிளிநொச்சியில் கிராம சேவகர் மீது தாக்குதல், தமிழரசு கட்சியில் இணைந்தார் விந்தன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அதானி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. அதானி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, மக்களுக்கு சுமையாக அமையும் வேலை திட்டங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அரச சேவையில் புதிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி, கோப்பாயில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், மழையுடனான வானிலை வடக்கில் தொடரும் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இது வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், காலம் கடந்தேனும் நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும், இல்லாவிடின் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போலியே, அருட்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள், அரசியல் நீதி அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், தேசபந்துக்கு பிடியானை இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்வதற்கான திறந்த பிடியானையை மாத்திரை நீதிமன்றம் நேற்று வழங்கியிருக்கிறது என்ற செய்தி,
கல்வி ஆணைக்குழு விரைவில் ஸ்தாபிப்பு, தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. அரசு சேவைகளில் வெற்றிடங்களை நிரப்ப அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளுக்குள் ராகுல் யாதவ் விலகலா என்ற கேள்வியோடு 18வது IPL T20 தொடரிலிருந்து ராகுல் மற்றும் யாதவ் விலகுகிறார்களா என்ற கேள்வியோடு ஒரு செய்தி. சதமடித்து சங்க அசத்தல், இலங்கை மாஸ்டர்ஸ் வெற்றி என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் அஸ்வசும திட்டம் சிறப்புடன் செயலாற்றும் வடக்கு, நலன்புரி நன்மைகள் சபை ஆணையாளர் பாராட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தில் தொழிற்சந்தை என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களுக்கான உள்ளக தொழில்சார் பயிற்சிகளை வழங்க முன்வரும் நிறுவனங்களை அடையாளம் காணும் நோக்குடனும் முன்னெடுக்க உள்ள தொழிற்சந்தை 2025 இன்று புதன்கிழமை காலை 9 மணிக்கு கலைப்பீடத்தில் நடைபெற உள்ளது என்ற செய்தி. யாழ் முல்லையில் கட்டுப்பணம் செலுத்திய தமிழரசு கட்சி, தொழிற்பயிற்சியினை பயில இளைஞர்கள் முன்வர வேண்டும், வடக்கு ஆளுநர் வலியுறுத்தும். வடமராட்சியில் மீன்பிடி வலைகள் வழங்கி வைப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் பிரிட்டனில் நடுக்கடலில் பற்றி எறியும் கப்பல்கள். வடகடற்பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலையில் 2 கப்பல்கள் நடுக்கடலில் மோதி தீப்பற்றி கொண்டன என்ற ஒரு செய்தி. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிபொருள் தேக்கம் பிரான்சில் கண்டுபிடிப்பு. கருப்பு பட்டியலில் சுவிஸ் இணைத்துள்ளது அமெரிக்கா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் குற்ற செயல்களுக்கு துணை போனால் சட்ட நடவடிக்கை நிச்சயம், போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை. பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்பவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திம மனதுங்க தெரிவித்திருக்கிறார் செய்தி. மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஐநா அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர். ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் சார்லஸ் கெலனன் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் நேற்று பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபட்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பெண் தொழில் முனைவோர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு ஆணையிரவில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். பலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக முள்முறுக்கை மரத்துக்கு நேர்ந்த கதியோ, தென்னைக்கும் விவசாயத்தில் கவனம் செலுத்தாத எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததாக வரலாறு இல்லை என்றும் பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும். ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை. உலகிலேயே பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடாக இலங்கை பெயரிடப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம், விஞ்ஞானம் மற்றும் சமாதானத்துக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாத தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளின் தரவரிசையின்படி உலகளாவிய பயங்கரவாத குறியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறியீட்டில் பரிசீலிக்கப்பட்ட 163 நாடுகளில் இலங்கை 100வது இடத்தை பிடித்துள்ளதாக 12வது வருடாந்த பயங்கரவாத குறியீட்டு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. தற்போது இலங்கை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி. யாழில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யுவதியுடன் பாலியல் உறவு, துப்புரவு பணியாளர் கைது. யாழில் அரச வைத்தியசாலை ஒன்றில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளம் யுவதி ஒருவருடன் பாலியல் உறவு கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் வைத்தியசாலையின் துப்புரவு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும். இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் எரிபொருள் வேதிப்பொருளுடன் 2 கப்பல்கள் மோதி விபத்து. விமான எரிபொருள் வேதிப்பொருள் ஏற்றிச் சென்ற 2 சரக்கு கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 கப்பல்களும் தீப்பிடித்து எரிந்தது என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக வேண்டுமென்றே அரசியல் செய்வதாக மக்களவையில் இந்திய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடுமையாக விமர்சித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் அரசு பேச்சுக்கு தயார். போரை முடிவுக்கு கொண்டு வர சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுக்கள் நடத்த தனது அரசாங்கம் தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 283 இந்தியர்கள் அரசால் மீட்பு. மியன்மாரில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். மியன்மார், தாய்லாந்து போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்பு என கூறி இந்தியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சட்டவிரோத வேலைகள், சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான சைபர் குற்றங்களில் ஈடுபட மறுப்பவர்கள் மின்சாரம் பாய்ச்சும் பணைய கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இவ்வாறு சட்டவிரோத செயல்கள், சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் மியன்மாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு
சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் தாய்லாந்து மயோசட் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவுடனான உறவை மீள கட்டியெழுப்ப வாய்ப்பு, கனடா புதிய பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தியும், பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ், திகதியை அறிவித்தது நாசா. சுனிதா வில்லியம்ஸ் இம்மாதம் 16ஆம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்படுவார் என்று நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளிக்கு சென்று தங்கி ஆய்வு செய்ய சுனிதா வில்லியம்ஸ் ஃபோர்ட் வில்மோரும் கடந்த வருடம் ஜூன் 5ஆம் தேதி போயிங்கின் ஸ்டார்லைனரில் 10 நாட்கள் பயணமாக சென்றனர். ஆனால் இருவரும் 9 மாதங்களாக விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் இம்மாதம் 16ஆம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்படுவர் என்று நாசா தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வாரம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 ராக்கெட் விண்வெளிக்கு செல்ல உள்ளது. இது சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்டுக் கொண்டு வரும் என நாசா தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எக்ஸ் தளம் மீது சைபர் தாக்குதல் பின்னணியில் உக்ரைன், எலான் மஸ்க் குற்றச்சாட்டு என்ற செய்தியும், பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் அமெரிக்கர்களுக்கு அறிவுறுத்தல் என்றவாறும் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுள் கச்சதீவு திருவிழா ஏற்பாடுகள் தயார், கடற்படை ஒத்துழைப்பில் நடவடிக்கை என்ற செய்தியும், கனடா துப்பாக்கிச் சூட்டில் கோண்டாவில் யுவதி பலி, மேலும் ஒருவர் பலி மற்றொருவர் காயம் என்ற செய்தி. விரிவாக பார்க்கையில் கனடாவில் வசித்து வந்த இலங்கை பெண் ஒருவர் கடந்த 9ஆம் தேதி வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகரபிதா அல்ஃபிரட் துரையப்பாவின் பேத்தி என தெரிவிக்கப்படுகிறது. 20 வயதுடைய ரகுதாஸ் நிலாக்ஷி என்ற பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கனடாவிற்கு சென்ற இந்த பெண் 2 வருடங்கள் அந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் 2 தடவை அந்த வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் இந்த பெண்ணுடன் வசித்து வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிதாரிகள் வீட்டை காத்துக் கொண்டிருந்த நாயையும் சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 4 ஹெஃப் ரக வாகனத்தில் தப்பிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது என கனேடிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை கனடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக திஸ்ஸவிகாரையில் விரைவில் ஆராய்வு, அமைச்சர் சுனில் செனவி தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் வலி வடக்கு பகுதியில் கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை பகுதியில் விரைவில் நேரடியான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் என்று உதயனுடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழ் பெண்கள் மீது தொடரும் அரசு படைகளின் அச்சுறுத்தல்கள் வெளிப்படுத்தும் வடகிழக்கு பெண்கள் கூட்டமைப்பு. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பெண்கள் மீதான அரசு படைகளின் அச்சுறுத்தல்களும் அடக்குமுறைகளும் இன்று வரை தொடர்ந்து வருவதாக வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ஆட்சி பீடமேறி 5.5 மாதங்களில் 5000 பில்லியன் கடன் பெற்ற அனுர அரசு என்ற ஒரு செய்தி. பெண் வைத்தியரை வன்புணர்வு, முன்னாள் ராணுவ சிப்பாயே காரணம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்ற செய்தியும், கை வாய் கண்களை கட்டி போட்டு கத்தி முனையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வைத்தியர், அனுராதபுரத்தில் சினிமா பாணியில் அரங்கேறிய கொடூர சம்பவம், ஹாமுகனை உடன் கைது செய்ய கோரி போராட்டம் நேற்று ஆரம்பம், கைது தாமதமானால் போர் நாடு முழுவதும் விரிவடையும் எனவும் எச்சரிக்கை என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெண் நோயாளி மீது பாலியல் வன்கொடுமை, தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சம்பவம், முதல்வர் தவிசாளர்கள் யார், தேர்தலின் பின்பே அறிவிப்பு, யாழின் சகல சபைகளிலும் தமிழரசின் வசமாகும் என்றவாறும் செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக கையிட்டி விகாரையை நேரில் ஆராய்ந்த பின்பே நியாயம் வழங்க முடியும் என்ற ஒரு செய்தியும், பிரேமசங்கர் உட்பட 3 புதிய நீதியரசர்கள் பதவி பிரமாணம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியாவில் ராணுவத்தின் பிடியில் உள்ள துயிலும் இல்லங்கள்
மக்களின் காணிகளை விடுவியுங்கள் என்ற வாரம் தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தயாராகிறது முக்கிய பட்டியல். அரசியல்வாதிகள் தவிர்ந்த பல முக்கிய புள்ளிகள் சிக்கினர். முன்னாள் அமைச்சர்கள் அல்லது ஆட்சியாளர்களின் ஊழல் தொடர்பான பட்டியல்களை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழரசு முல்லையிலும் கட்டுப்பணம் செலுத்தியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அஸ்வசும தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைத்து தீர்வுகளை பெற புதிய வழி 1924 என்ற ஹெட்லைன் இலக்கத்திற்கு வேலை நாட்களில் காலை 8:30 மணியிலிருந்து பிற்பகல் 4:30 மணி வரையில் தொடர்பு கொள்வதன் ஊடாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடான அஸ்விஸ்மு தொடர்பான முறைப்பாடுகளை எவரும் முன்வைத்து தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமான ஜாத் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். 1924 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வேலை நாட்களில் அழைப்பதன் மூலம் அஸ்விஸ்மு தொடர்பான முறைப்பாடுகளை நீங்கள் நலன்புரி நன்மைகள் சபை ஆணையாளருக்கு தெரியப்படுத்தலாம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் பெருமழையால் 2 குடும்பங்கள் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் 23 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக இருந்த நடிகை என்ற ஒரு கட்டுரையும் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக வவுனியாவில் மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் இலத்திரனியல் முறையில் வாக்களிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வடகிழக்கின் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி இந்த ஆண்டிலிருந்தே உறுதிப்படுத்துங்கள் கல்வி அமைச்சரிடம் ரவிகரன் எம்பி வலியுறுத்தி என்ற வாரம் தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதயன் நாளில் ஏனைய செய்திகளாக திசவிகாரைக்கு எதிராக இன்று போர், யாழ் போதனாவில் அரச மருத்துவ அதிகாரிகள் மீண்டும் தொழிற்சங்க போர் என்ற செய்திகளும், தென்னக்கோனை கண்டதும் கைது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, நாடளாவிய ரீதியில் இன்று அரச மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு, வடக்கு கிழக்கில் மழை நிலை தொடரும் என்ற செய்தியும், இலங்கையில் முதன்முறையாக இலத்திரனியல் வாக்களிப்பு, வவுனியா மாணவன் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ்ப்பாணத்தில் அனைத்து சபைகளிலும் நாமே ஆட்சி அமைப்போம், சுமந்திரன் நம்பிக்கை என்ற செய்தி, யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியான நம்பிக்கை உள்ளது என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. மனநலம் பாதிக்கப்பட்ட யுவதி மீது துஷ்பிரயோகம், துப்புரவு பணியாளர் கைது, உணவு ஒவ்வாமையால் 38 மாணவர்கள் மருத்துவமனையில், மட்டக்களப்பில் சம்பவம், வாழ்வெட்டு நபருக்கு கட்டாய சிறை, யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வன்முறைகளுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் கட்டாய சிறை தண்டனையும் ஒத்திவைத்த சிறை தண்டனையும் விதித்திருக்கிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. புதிய கூட்டணிக்கு முன்னணி முஸ்தீஃபு என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் மன்னார் பூநகரி தெகித்தியகண்டி பிரதேச சபைகளுக்கு நீங்கியது தடை, மன்னார் பூநகரி மற்றும் தெகித்தியகண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் இம்மாதம் 24ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தொடக்கம் அவற்றுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம் விசாரணை செய்வதற்கு 5 போலீஸ் குழுக்கள் கைதாவதை தடுக்க கோரி தென்னக்கோன் ரிட் மனு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், யாழில் கையெழுத்து போராட்டம், பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மருந்துகள், அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வாக்குறுதிகளை அளித்தபடி அனூர் அரசு நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தின் முன்பாக நேற்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. குரங்கு தொல்லைக்கு வாயு துப்பாக்கி தேவை, விவசாயிகள் கோரிக்கை என்ற செய்தியும், கனடாவில் துப்பாக்கிச் சூடு, யாழ்ப்பாணத்து பெண் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வலிவடக்கு பிரதேச சபையின் மாநாடும் கண்காட்சியும் என்ற செய்திகளும், வலையமட்ட சதுரங்கம் விக்டோரியா கல்லூரி முதலிடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. கல்வி சமத்துவத்தில் வடக்குக்கும் கிழக்குக்கும் செய்யப்படுகிறது வஞ்சகம், ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டும். நாட்டின் கல்வித்துறையில் வடக்குக்கும் கிழக்குக்கும் தொடர்ச்சியாக வஞ்சகம் செய்யப்படுகிறது. தெற்கின் குழந்தைகள் போன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண குழந்தைகளும் தரமான கல்வியை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கிறார். தரமற்ற மிளகாய்த்தூள் 1,05,000 ரூபாய் தண்டம், முல்லைத்தீவில் தமிழரசு கட்சி கட்டுப்பணம் செலுத்தியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், களத்தொழில் அமைச்சருடன் ஐநா அலுவலர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, மகளிர் தினத்தையொட்டி யாழில் மாபெரும் பேரணி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசு சாரதிகளுக்கு இடமாற்றம் வேண்டும், கிளி சேவை சந்தையினர் கதவடைப்பு போராட்டம், கிளிநொச்சி சேவை சந்தையினர் நேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து
களவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வலைப்பந்தாட்ட போட்டியில் சண்டிலிப்பாய்ந்து சாம்பியன் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற 16 வயது பிரிவில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பா இந்து கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வடமராட்சி கலைஞர்களின் வருடாந்த ஒன்று கூடல் என்று அந்த ஒன்று கூடலிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களுடைய படைப்புகள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. வேர்களும் தடங்களும் புலப்பெயர்வோடு ஞாபகத்தினோடும் ஒரு பயணம் காண்பியல் காட்சி என்று ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. பருத்தித்துறையில் கடும் காற்றால் 5 பாதிப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் நேற்று முன்தினம் வீசிய கடும் காற்று காரணமாக 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யாழ்ப்பாணம் இடர் முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்தியாக யாழ் பல்கலைக்கழகில் சிறப்பு கருத்துரை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தமிழியற் கழகத்தின் ஏற்பாட்டில் சிறப்பு கருத்துரை ஒன்றும் கலைப்பீட கருத்தரங்கு மண்டபத்தில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி. மகளிர் தின நிகழ்வுகள் கொக்குவில் மேற்கு பிரிவில் உள்ள கிராம மட்ட அலுவலர்களின் ஏற்பாட்டில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வு கொக்குவில் மஞ்சவனபதி முருகன் ஆலய திருமண மண்டபத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழின் ஏனைய செய்திகளாக பேருந்துகளில் அலங்கார பொருட்களால் பயணிகளுக்கு பாதிப்பு ஆராய குழு நியமனம். பயணிகள் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள அலங்காரங்களால் பயணிகளின் பாதுகாப்பிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்ற செய்தியோடு பேருந்தின் மிதிபலகையிலிருந்து தவறி விழுந்த முதியவர் பலி. பேருந்தின் மிதிபலகையிலிருந்து பயணித்த வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் ருவன்வெல்ல ஹம்பஸ்வலான பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வங்கி கதவை உடைத்துக் கொள்ளை ஒருவர் கைது. களுத்துறை பகுதியில் உள்ள வங்கி ஒன்றை உடைத்து பெறுமதியான பொருட்களை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் புலத் சிங்கள போலீசாரினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. ரயிலில் மோதி ஒருவர் பலி. கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் ரயில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மருதானியில் இருந்து அழுத்கம நோக்கி சென்ற ரயில் மோதியதில் இந்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதிவேக வீதிகளில் இனி அதிரடிப்படை இருக்குமாம். அதிவேக வீதிகளுக்கு நேற்று முன்தினம் தொடக்கம் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் FMP சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டுப்பாடற்ற வேகத்தில் விபத்துக்குள்ளாகிய கார் 2 உயிரிழப்பு ஒருவர் காயம். நாவுல அலிஹந்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியை விட்டு விலகி சமிச்சை கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் ஹிரிவேஹர விகாரையின் விகாராதிபதி CIDயில் முன்னிலை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் பலி. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்ற நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் களுத்துறை மீகதென்ன மாகலந்தாவ பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கல்வி சபை உருவாக்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்போம் என்ற செய்தியும் போலி ஆவணங்களை தயாரித்து சிறுமியை வெளிநாட்டிற்கு அனுப்பிய நபருக்கு 12 வருட கால கடூழிய சிறை என்றவாறு தினக்குரல் நாளிதழின் செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் நேயர்களே இன்றைய நாளில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.